ஜெயலலிதா அம்மையாரின் ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் இருந்தவர். யாதவர் சமுதாயத்தின் செல்வாக்கு பெற்றவர். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட போது கட்சி உறுப்பினராக தொடங்கியவர். 1972ஆம் ஆண்டு முதல் 1980ஆம் ஆண்டு வரை எம்ஜிஆர் தலைமையில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் ஆகிய ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளராக இருந்தவர். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு கூவத்தூரில் சசிகலா அவர்கள் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கிய போது இவர் தர்ம யுத்தம் நடத்திய பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்தார். பிறகு பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்த பிறகு இவரும் அதிமுகவில் நீடித்தார். ஆனால் அதிமுக டிடிவி தினகரன் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என பிரிந்து சென்ற போது பல குழப்பங்கள் மேலும் அதிமுகவில் நிலவியது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார்.